இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சந்திரகுடி அருகே உள்ளது செவ்வூர் என்கின்ற கிராமம். இது வசித்து வந்தவர் கனகராஜ். இவருக்கும் பரமக்குடி அருகே உள்ள நண்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்த கௌசல்யாவுக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் இவருடைய திருமண வாழ்க்கை இனிதாக சென்று கொண்டிருந்த போது பார்த்திபன் என்பவரால் கௌசல்யா வாழ்வில் புயல் வீச தொடங்கியிருக்கிறது. பள்ளியிலும் காலேஜிலும் கௌசல்யாவுடன் ஒன்றாக படித்த நண்பர்தான் இந்த பார்த்திபன். மதுரையில் போலீஸாக வேலை பார்த்து வருகிறார். இவரை ராமநாதபுரத்தில் சந்தித்துள்ளார் கௌசல்யா. அப்போது 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக் கொண்டுள்ளனர். தொடர்ந்து தினமும் செல்போனில் பேசியும் வந்துள்ளனர். இதனை கண்ட கனகராஜ் கௌசல்யாவை கண்டித்துள்ளார். ஆனாலும் அவருடைய செல்போன் பேச்சு நிற்கவில்லை. இதனால் கனகராஜுக்கும் கௌசல்யாவுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் தன்னுடைய நண்பரான பார்த்திபனிடம் தன்னை கணவர் மிகவும் கொடுமைப்படுத்துவதாகவும் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றும் கௌசல்யா புலம்பியதாக தெரிகிறது. அதற்கு பார்த்திபன் தன்னோடு வந்துவிட்டால் சந்தோஷமாக வாழலாம் என்றும் சொல்லியிருக்கிறார். இதனை கேட்ட கௌசல்யாவும் 4 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி மதுரையில் போலீஸாக வேலை பார்த்து வரும் பார்த்திபனுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதனிடையே தன்னுடைய மனைவி காணாமல் போனது குறித்து கனகராஜ் சத்திரக்குடி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த சத்திரக்குடி போலீசார் கௌசல்யா சென்ற கார் நம்பரை வைத்து அதன் மூலம் அவர் எங்கு இருக்கிறார் என அறிந்து அவரை சத்திரக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்தனர். அங்கு கனகராஜ் மற்றும் கௌசல்யாவின் குடும்பத்தினரையும் வரவழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அறிவுரையும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். மேலும் பெற்றோருடன் சில நாட்கள் இருந்துவிட்டு வரும்படியும் கௌசல்யாவுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்தனர். சில நாட்கள் கழித்து கனகராஜ் கௌசல்யாவை சென்று பார்த்துள்ளார். சமாதானம் பேசி மீண்டும் சேர்ந்து வாழலாம் என கேட்டுள்ளார். கௌசல்யாவும் கணவனுடன் கிளம்பி வந்தார். ஆனாலும் தொடர்ந்து கள்ளக்காதலன் பார்த்திபனுடன் பேசியபடியே இருந்துள்ளார். இதை கௌசல்யாவின் பெற்றோர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இதனால் வெறுப்படைந்த கௌசல்யா கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திடீரென எலிமருந்தை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்குள் மயங்கி விழுந்து கிடந்தார். இதை பார்த்து பதறிப்போன பெற்றோர் அவரை மீட்டு பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 2 நாட்கள் சிகிச்சையும் நடந்திருக்கிறது. பிறகு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டனர். மறுநாளே கௌசல்யாவை ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள கால்வாய் பகுதியில் வைத்து பெற்றோர் எரித்துள்ளனர். எலிமருந்தை சாப்பிட்டு இறந்ததாகவும் அக்கம்பக்கத்தில் காரணம் சொல்லியிருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த அண்டக்குடி விஓஓ கௌசல்யா பெற்றோரிடம் எங்களுக்கு தகவல் சொல்லாமல் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டு போலீசிலும் புகார் தந்திருக்கிறார்கள். இந்த புகாரின் பேரில் போலீசார் நண்டுப்பட்டி கிராமத்துக்கு சென்று ஊர் மக்களிடம் விசாரணை செய்தனர். பிறகு கௌசல்யாவின் உடல் எரிக்கப்பட்ட இடத்துக்கு சென்று ஆய்வு செய்த போலீசார் அங்கிருந்த சாம்பல் மற்றும் தடயங்களை சேகரித்து விசாரணைக்கும் எடுத்து சென்றுள்ளனர். மேலும் கௌசல்யாவின் பெற்றோரையும் போலீசார் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர்கள் சொன்னது என்னவென்றால், நாங்கள் எவ்வளவோ அறிவுரைகளை சொன்னோம். எங்களுடைய பேச்சை கேட்காமல் குடும்பமானம் போகும் அளவுக்கு கௌசல்யா கள்ளத்தொடர்பை கைவிடவே இல்லை. அந்த ஆத்திரத்தில் நானும் என்னுடைய கணவரும் மூச்சை பிடித்து அமுக்கி கொலை செய்தோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பெற்றோர் அமிர்தவல்லி, தென்னரசு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பெற்ற மகளையே பெற்றோர்கள் எரித்து கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒழுக்கம் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறதே ஒன்று இருக்காது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.